ராயன் இந்த திரைப்படத்தோட ரிவ்யூ தான் வந்து பேச போகிறோம். ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ராயன் திரைப்படம் ஜூலை 26ஆம் தேதி வெளியாகிவிட்டது. இது எப்படி இருக்குது அப்படின்னு தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் கார்டிலிருந்து பேசலாம். சமீப திரைப்படங்கள் எல்லாமே டைட்டில் கார்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து டைட்டில் கார்டுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டத்தை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் அந்த மாதிரி இல்லாமல் டைட்டில் கார்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக வந்து டைட்டில் கார்டு வந்து வச்சிருப்பது வந்து பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா தான் வந்து எடிட்டிங்கில் வந்து டைட்டில் கார்டு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே பேக்ரவுண்டில் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக் வந்து டைட்டில் கார்டுக்கு வந்து ரொம்ப பலத்தை வந்து ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறம் படத்தோட ஓப்பனிங் சீன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து ஆரம்பிக்கிறது. இது கொஞ்சம் தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி வந்து காமிக்கிறது. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தில் ப்ளஸ் ஆன விஷயம் என்னென்னா மைனஸ் ஆன விஷயம் என்னென்னா அப்படி சொல்லி பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஆன விஷயம் என்னென்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாசான தனுஷை வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே இந்த தனுஷ் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்துருப்போம். ரொம்ப கிளாஸான தனுஷை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஆக்டிங் வந்து வெறித்தனமான தனுஷ்லாம் அசுரன் படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் வந்து ஒரு மாசான தனுஷை வந்து காமிச்சிருப்பது வந்து ஒரு தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படத்தை வந்து இன்னும் வந்து மாஸ் வந்து அதிகப்படுத்தி இருக்கு. ரசிகர்களுக்கு இது வந்து செம்மையான ட்ரீட்டாகவே வந்து பார்க்கப்படுகிறது. அப்புறமா டேரக்டர் தனுஷை பற்றி பேசியாக வேண்டும். டேரக்டர் தனுஷை பற்றி பேசினா வந்து நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவான விஷயமும் இருக்குது. ஸோ டேரக்டர் தனுஷ் அவர்கள் தன்னோட ரசிகர்கள் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தனுஷ் அவர்களோட 50 படமான ராயன் திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. அது ஓகே. ஆனால் வந்து மற்ற ரசிகர்களுக்கு சில சீன்லாம் பார்க்கும்போது வந்து இது ஓவர் மாசாக இருக்குது, இதெல்லாம் வந்து ஓவர் கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுகிறது. முக்கியமாக வந்து எல்லா கேரக்டருக்குமே வந்து தனுஷ் அவர்கள் சூப்பரான ஸ்பேஸ் வந்து கொடுத்து அவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடிக்க வச்சுருந்தாங்க. ஆனால் செல்வராகவன் அவர்களோட கேரக்டர் வந்து ஓவரான ஐப் வந்து கொடுக்குற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் அவர்கள் தனுஷ்க்கு வந்து ஓவராக வந்து ஐப் கொடுக்குறாங்க. படம் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே. ஸோ அதுக்கான ஒரு பயங்கரமான ரீசனை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வச்சுருந்தாலுமே வந்து அந்த ஐப் கொடுக்குற சீன்லாம் வந்து படம் வந்து சூப்பராக போயிட்டு இருக்குது. ஒரு நம்பகத்தன்மையான ஒரு நம்மளோட ரியாலிட்டியில் இருக்க மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் வந்து செல்வராகவன் அவர்கள் இந்த மாதிரி ஐப் கொடுப்பது வந்து கொஞ்சம் வந்து லேக் ஆகிற மாதிரி, லேக்னு சொல்கிறத விட வந்து என்னடா கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி வந்து தோணுகிறது. அப்புறமா இந்த படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டர் சுந்தீப் கிருஷ்ணன் மற்றும் அபர்ணா தாஸ் இவங்க 2 பேரோட ஆக்டிங் வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு ஆக்டிங்காக இருக்குது. சுந்தீப் கிருஷ்ணனும் அபர்ணாவும் வந்து அவங்க 2 பேரும் பண்ணுற ரொமான்ஸ் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு ரியாலிட்டியை வந்து நமக்கு வந்து காமிக்கிறது. ஸோ வந்து படத்தில் வந்து எல்லா விஷயமும் ரியாலிட்டியாக இருக்கணும், படத்தோட ஃபைட் மட்டும் இல்லாமல் படத்தோட ஸ்க்ரீன் பிளேஸ் எல்லாமே ரியாலிட்டியாக இருக்கணும் சொல்லி சூப்பராக வந்து தனுஷ் அவர்கள் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ காளிதாஸ் வரும் சீன்லாம் வந்து காளிதாஸ் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் தன்னை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படி சொல்லி வைக்கிறது. உண்மையாலுமே வந்து காளிதாஸ் அவர்களை வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து இதுக்கு முன்பு திரைப்படத்தில் ஒரு யங்கான ஒரு பயங்கரமான சிட்டி பாயா வந்து வர மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து கம்ப்ளீட்டாக ராவா வருவது வந்து காளிதாஸ் அவர்களோட. அதுக்கப்புறமா எஸ்ஜே சூர்யா அவர்களோட நடிப்பு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சொல்லவே தேவையில்ல. ஸோ இந்த நடிப்பை வந்து தனுஷ் அவர்கள் இந்த படத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த படத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி இந்த நடிப்பை வந்து காமிச்சிருக்காங்களோ அப்படி சொல்லி தோணுகிறது. ஆனால் வந்து ரசிக்க வைக்கிறது ரொம்ப ஸ்டைலிஷான எஸ்ஜே சூர்யா அவர்களாக தான் இந்த படத்தில் வந்து இருக்காங்க. ஸோ வந்து எந்த படம் தான் மாநாடு படத்தில் வந்து கொஞ்சம் பயங்கரமாக வந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து வில்லத்தனமாக வந்து மெர்சல் திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த 2 நடிப்பையும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு வந்து இந்த படத்தில் வந்து எஸ்ஜே சூர்யா அவர்கள்கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க. அது வந்து உண்மையாலுமே வந்து பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. முக்கியமாக வந்து தனுஷ் ஹீரோவா எஸ்ஜே சூர்யா ஹீரோ அப்படி சொல்லி வேக்க வைக்கிறது. சில காட்சிகள் எஸ்ஜே சூர்யா வந்தாலுமே வந்து அவங்க வரும் காட்சிகள் வந்து திரையரங்களை வந்து அதிர வைத்திருக்காங்க. மற்றபடி வரும் சின்ன கேரக்டராக இருந்தாலுமே அதில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேச வேண்டிய விஷயம் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான அசுரத்தனமான ஃபிலிமுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து படம் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்பு வந்து எழுந்தது. ஆனால் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா வந்து பயங்கரமாக போட்டுருக்காங்க. அப்படி சொல்லி ஏஆர் ரஹ்மான் வந்து பாராட்டினாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா இன்னும் வந்து பாராட்டுவாங்க. ஸோ ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு பயங்கரமான இந்த மாதிரி வெத்துக்குட்டு திரைப்படம் அப்படின்னாலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு குத்து சாங் இருக்கணும், இல்லை வந்து அதிரடியான ஒரு மியூசிக் வந்து இருக்கணும். அது எல்லாமே தாண்டி அந்த ஒரு கான்செப்டை தாண்டி ஸோ இந்த மாதிரியும் நம்ம மியூசிக் பண்ணலாம் அப்படி சொல்லி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் புது மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லேயே வந்து ஸ்லோவான மியூசிக்லாம் கொடுக்க முடியுமா? முக்கியமாக வந்து இதெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. படத்தில் வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் வந்து வரும். ஸோ ஆக்ரோஷமாக போய் வந்து தனுஷ் அவர்கள் எல்லாத்தையும் வெற்ற மாதிரி வந்து சீன்ஸ்லாம் வந்து வரும். அது வந்து ரொம்ப ஸ்லோவான மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்லோ மியூசிக்கில் வந்து அது ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து உண்மையாலுமே வந்து ரசிக்க வைக்கிறது. கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் தாண்டி இது வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கே, இப்போ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் வச்சா நல்லா இருக்குமேப்பா அப்படி சொல்லி தோணுகிறது.
அப்புறமா கடைசியாக வந்து ஆக்டர் தனுஷை பற்றி பேசலாம். இதில் வந்து ஆக்டர் தனுஷ் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ தன்னோட 50வது திரைப்படத்தில் வந்து டேரக்டராக வந்து தனுஷ் அவர்கள் வின் பண்ணிட்டாங்க. ஆக்டிங் வந்து பெருசாக வந்து புதுசாக வந்து தனுஷ்கிட்ட வந்து இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ரொம்ப சைலண்ட்டான செட்டிலான ஆக்டிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே வந்து நல்லாயிருக்கு, பார்க்க வந்து மாசாக இருக்குது. ஆக்டிங் தனுஷா வந்து இதில் வந்து பெருசாக வந்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் தனுஷ் அவர்கள் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ராயன் திரைப்படத்தோட ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு நீங்கள்லாம் ராயன் பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ நீங்கள் உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தனுஷ் ரசிகர்களுக்கு ராயன் திரைப்படம் மிகப்பெரிய ட்ரீட்டாக தான்